ஞானமடைந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு புத்தர் வீடு திரும்பி வந்தார். புத்தர் நேசித்த மனைவி வீட்டில் மிக கோபமாக இருந்தாள். ஒரு நள்ளிரவில் தன்னை ஒரு குழந்தையுடன் கைவிட்டு சென்ற புத்தரின் மேல் யசோதரா கொதிப்பான உச்சத்தில் இருந்தாள். 12 வருட காத்திருப்பு அவளை வெகுண்டல வைத்திருந்தது. இதை நன்கு உணர்ந்த ஞானமடைந்த புத்தர் எப்பொழுதும் ஒரு நிழலாக தன்னை பின்தொடரும் முதன்மை சீடர் ஆனந்தாவிடம், என்னோடு தற்போது தயவு செய்து உள்ளே வர வேண்டாம் என்றார். இன்னும் ஞானமடையாத ஆனந்தா ஏன் என்று கேட்டார். மேலும் எப்படி ஞானமடைந்த புத்தர் இன்னும் கணவன் மனைவி நினைப்பில் இருக்கலாம் என்கிற வியப்பு ஆனந்தாவுக்கு. அதிர்ச்சியாக இருந்தது. புரியாத ஆனந்தாவிற்கு புரிய வைத்தார் புத்தர். 12 வருடமாக பைத்தியமாக காத்திருக்கிறாள் யசோதரா. என்னை கண்டதும் கத்தி கதறி அவருடைய கோபத்தை வெளிப்படுத்த முற்படுவார். அவள் பண்பும் பாரம்பரியமும் மிக்க குடும்பத்திலிருந்து வந்தவள். வேறு ஒரு நபருடன் நான் சென்றால் அவள் அதை வெளிக்காட்ட முடியாமல் கட்டுப்படுத்தி கஷ்டப்படுவாள். எனவே நீ வெளியே நில். நான் இப்பொழுது அவளுடைய கணவன் அல்ல, ஆனால் அவள் என் மனைவியாக இன்னும் இருப்பவள். புத்தர் தனியாகவே உள்நுழைந்தார். அவள் அளவும் அலறவும் கதறவும் ஆரம்பித்தாள். புத்தர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டாள். நீ என்னை நேசித்திருப்பாயானால் ஏன் என்னை விட்டு சென்றாய்? புத்தர் பதில் கேள்வி கேட்டார். நான் உன்னை நேசிக்கவில்லை என்றால் நான் ஏன் இங்கு திரும்பி வர வேண்டும்? அவள் பைத்தியமாக கத்திக்கொண்டிருக்கையில் புத்தர் புன்னகித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது துணைக்கு தனது மகனை தன் பக்கம் அழைத்துக் கொண்டாள் யசோதரா. மகனிடம், இவர்தான் உன் தந்தை. இவர் நம்மை விட்டு செல்லும் பொழுது நீ ஒரு குழந்தை. உனக்கு பிறப்பை கொடுத்தவர் இவர்தான். உனது கைகளை அவர் முன் நீட்டி அவரிடம் கேள். உனக்கு கொடுக்க அவரிடம் என்ன இருக்கிறது என்று அவரிடம் கேள் என்று ஆவேசமாக கத்தினாள். வெளியே நின்று கொண்டிருந்த சீடர் ஆனந்தாவிடம், எனது பிச்சை பாத்திரத்தை எடுத்து வா என்று உரைத்தார் புத்தர். அந்த பிச்சை பாத்திரத்தை தனது மகன் ராகுலிடம் கொடுத்து, இதுவே உனது பாரம்பரியம், நான் உனக்கு சந்நியாச தீட்சை தருகிறேன் என்றார் புத்தர். பெருங்குப்பமடைந்த யசோதரா புத்தரை கேட்டால், தெரிந்துதான் செய்கிறீர்களா? உங்களது மகனை நேசித்தால் அவனை ஒரு பிச்சைக்கார சன்னியாசியாக மாற்றுவீர்களா? புத்தர் பதிலளித்தார், அவனை நேசிப்பதால் தான் அவனை பிச்சைக்கார சன்னியாசினியாக தீட்சை கொடுத்தேன். கொடுப்பதற்கு மதிப்புடையது எது என்பதை என் தந்தை அறியார். ஆனால் நான் அறிவேன். அதைத்தான் நான் அவனிடம் கொடுக்கிறேன். இதை அறிந்து அங்கு வந்த வயோதிக உடல்நலமில்லாத புத்தரின் தந்தை சீறினார். எனது குலத்தையே நாசம் செய்துவிடுவது என்று முடிவு செய்துவிட்டாயா? எனது மகனாகிய நீ இங்கிருந்து ஓடிப்போனாய். இப்பொழுது எனது ஒரே நம்பிக்கையாகிய உனது மகன் ராகுலையும் சந்நியாச தீட்சை கொடுத்து விட்டாய். எனது குலச்சங்கிலி அறுந்துவிட்டது. நீ என்ன எனது எதிரியா? புத்தர் தனது தந்தைக்கு பதிலளித்தார், நான் எனது மகனுக்கு கொடுப்பதற்கு மதிப்புமிக்கது எதுவோ அதைத்தான் அளித்தேன். அதை அளித்ததன் காரணம் அவனை நேசிப்பதுதான். அதை அளித்ததன் காரணம் அவனை நேசிப்பதால் தான். உங்கள் நாடோ உங்களது குலமோ அதன் தொடர்ச்சியோ முக்கியமானதல்ல. அது உலகத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. புத்தரின் தந்தை கெஞ்சுகிறார், நீ திரும்பி வா. எனக்கு வயதாகிவிட்டது. நான் உன்னை மன்னிக்கிறேன். சந்நியாசத்தை தூக்கி எறிந்துவிட்டு இந்த நாட்டை ஆளவா. ராகுலின் தந்தையாக புத்தரோ தனது மகனுக்கு உலகை விட்டுவிட தீட்சை கொடுக்கிறார். 2 தந்தைகள் காட்டுவதும் அன்புதான். 2 அன்பிற்கும் இடைவெளி அதிகம். கௌதமரின் தந்தையுடையது அன்பு, ராகுலின் தந்தையுடையது பேரன்பு.